நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று நம்ம அறிந்து கொண்டாலே நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாம். அவர் மேலே அன்பும் விசுவாசமும் நமக்குள்ளே பெருகும். அதுக்கு நம்ம வசனத்தை ரொம்ப கருத்தாக வாசிக்கணும். இந்த வசனத்தில் தான் தேவன் எப்படிப்பட்டவர், இந்த வேதாகமத்தின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் இரக்கமுள்ள ஒரு தேவன், அவர் இரக்கமுள்ள ஒரு தகப்பன். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு என்ன தோணுதா? அவர் எப்படி கைவிடுவார்? நீங்கள் அவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருந்தா, அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவர் கைவிட மாட்டார். அப்போ சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்மை மறந்துட்ட மாதிரி நமக்கு தெரியும். ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று என்ன தோன்றும். ஆனால் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அது மாத்திரம் இல்லை, உங்களை அழிக்க மாட்டார். நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கு ஒரு தண்டனை கொடுத்தாருன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா? நம்ம அழிஞ்சு போயிருப்போம். ஆனால் நம்ம அழிக்காமல் பாதுகாப்பாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இரக்கம். சில தவறுகள் பாவங்கள் செய்தாலும் ஆண்டவர் நம்மை உடனே அழிப்பதில்லை, தண்டனை கொடுப்பதில்லை. நான் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். என் பிள்ளை அதை உணர்ந்து திரும்பிடுவான், என் மகள் திரும்பிடுவா அப்படின்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு காத்திருக்க வைக்கிறாரு. ஆனால் தான் அழிப்பதில்லை. அதனால் நம்ம பாவத்திலேயே நில நின்றக்கூடாது. ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்ப்பா, ஓகே அப்போ சரிதான் அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. தேவன் ஏன் உடனே தண்டிக்காமல் அழிக்காமல் இருக்கிறாரு? நாம் திரும்பிடுவோம், நம்ம சரியாயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். அதான் தாயினுடைய அன்பு. ஒரு தாய் பாருங்கள், பிள்ளை தப்பான வழியில் நடந்தால் அப்போ கோவம் வரும், அடிக்கலான்னு வரும். அவன் சரியாயிடுவாங்க, நீங்கள் கொஞ்ச நாள் பாருங்கள் சரியாயிடுவான். அதான் தாயினுடைய நம்பிக்கை. அதுதான் ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. என் பிள்ளை சரியாயிடுவான், என் பிள்ளை சரியாயிடுவான். அவருடைய இரக்கத்தினால நம்மை அழிக்காதபடி நம்ம சரியாயிடுவோன்னு அவர் காத்திருக்கிறார். நீங்கள் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு கிருபை இறக்கும்னு சொல்லி தொடர்ந்து பாவத்தில் போனால் தேவனுடைய உள்ள எவ்வளோ துக்கம் அடையும். தயவுசெய்து அப்படி அவரை வேதனைப்படுத்தாருங்க. உடனே உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அவர் உடனே உங்களை மன்னித்து அணைத்து கொண்டு மகிழ்ச்சியாக நடத்துவார்.